ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். முதலில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரையிலான, அதாவது திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ராசிநாதன் நீச்சமாக இருந்தாலும் மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்குது அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். அதிலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அதாவது 5ஆம் அதிபதி மேஷராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் 9ஆம் இடத்திலிருந்து பாக்கியங்களை தரக்கூடிய நிலைமையில நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாரு. பெரிய சோதனைகள் எதுவும் இந்த வாரத்தில், அதாவது டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரையிலான பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக அமையுங்க. எதை பற்றியும் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம். சுக்கிரன் வலுவாக குருவின் பார்வையில் இருக்கிறனால பெண்களால் ஏதேனும் லாபங்கள், பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டவர்கள் மிகப்பெரிய அளவில் 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் இல்லையா, அதுவும் தனாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார் என்பது பேச்சினால் ஜீவிக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் பேசுறதன் மூலம் வாடிக்கையாளர்களை பிடிக்கக்கூடிய தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க, வழக்கறிஞர் துறை மாதிரியான பேசி பிழைக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் கூட இதுவரைக்குமே பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. பிரிஞ்சு போனவர்கள் கூட சமாதானமாகி மீண்டும் திரும்பி வருவதற்குரிய அத்தனை அமைப்புகளும் இருக்கிறது. தாய் தந்தை விஷயத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். அப்பாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அப்பாவுடைய சொத்துக்கள் கிடைக்குமா, கடன் தொல்லைகளில் நிறைய பெரிய அளவில் இருந்தவங்க, இவங்க எல்லாத்துக்குமே 11ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல சூரியன், 10ஆம் இடத்துல சுக்கிரன், இவர்கள் எல்லாருமே ஒரு வகையில் பார்த்தா சனியை தவிர்த்து மற்ற சுக்கிரனும் சூரியனும் குருவின் தொடர்பு இல்லை. குருவின் பார்வை, குருவின் வீடு என்கின்ற அமைப்பில் இருப்பது பெரிய அளவில் சோதனைகள் எதையும் தராத அமைப்பு. ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு வழக்கமான பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத, அதே நேரத்தில் சாதிக்கக்கூடிய அளவுகளில் எதையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய நன்மைகளை அவரவருடைய வயதிற்கேற்றார் போல கணவன் உறவுகள், குழந்தை உறவுகள், அதே போலவே மாமனார் மாமியார் போன்ற அமைப்புகளையும் குடும்ப அமைப்புகளையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்குங்க அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்திலேயே சந்திரன் 2, 3, 4 போன்ற இடங்கள்ல இருக்கிறார். சந்திரன் பௌர்ணமி அமைப்புகள்ல இருந்து அப்படியே தேய்பிரையாக வந்தாலும் கூட 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் என்பது பெரிய அளவில் நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு யோக அமைப்பு. வாரம் முழுவதும் சுக்கிரன், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அப்படியே குருவின் பார்வையில் 9ஆம் இடத்துல இருப்பதும், ராசியில் குரு இருப்பதும் எதையுமே எடுத்ததை அப்படியே முடிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த ராமன் போய் சீதையை மணக்கிறதுக்கான அந்த சுயமுறை போட்டியில் எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார்னு கம்பர் சொல்லுவார். அதாவது அவரை கிட்ட போய் அப்படியே அந்த வெளில தூக்கினது தான் தெரிஞ்சதான் பட்டுன்னு உடஞ்சி போச்சான். அந்த மாதிரி எதையும் டக்குன்று முடிக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காது. சந்திராஷ்டம அமைப்புகளும் இல்லை. 3ஆம் அதிபதி இப்போது 3ஆம் இடத்துல ஆட்சியாகிறார். வாரத்தின் நடுப்பகுதியில் முழுக்க நன்றாகவே இருக்கிறார். முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கலைத்திறமை, இசைத்திறமை கொண்டவர்கள் எல்லோருக்குமே ஓரளவிற்கு அவைகள் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கிறது. ஒரு வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல அறிமுகமோ நல்ல விதமான ஒரு வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய உறவாகவோ நட்பாகவோ இருக்கக்கூடியவர்கள் புதிதாக இந்த வாரத்திலேயே அறிமுகமாகக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல வாரம்னே சொல்லுவேன். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து அந்த 22ஆம் தேதி வரைக்குமான வாரம் அற்புதமான ஒரு நல்ல அமைப்புகளில் இருக்கும். ராசி சுபத்துவமாக இருக்கிறதுனால புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. எல்லா நிலைமைகள்லையும் வீட்டிலையும் ஒரு நிம்மதி இருக்கும், வெளியிலையும் ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற மாதிரியே வேலையிலையும் சில அமைப்புகளில் சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்பு, தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய நிலைமை, வியாபார பெருமக்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, மற்ற எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழிலில் அனைத்தையும் அப்படியே நிறைவேற்றி காட்டக்கூடிய தன்மைகள் எல்லாம் அப்படியே ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. பெரிய கெடுதல்கள் இருந்தால் தாங்க ராசி பலனில் அது இருக்குது இது இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லணும். ராசியும் சுபத்துவம், ராசிநாதனும் சுபத்துவம் என்கின்ற தன்மை எப்பொழுதுமே ஒரு நல்ல பலனைத்தான் செய்யும். ஆகவே இன்னும் சில வாரங்களுக்கு அடுத்த
அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் அடுத்த வருஷம் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல வருஷமாகவே பிறக்குதுன்னு அடிக்கடி ரிஷபராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன். ஆகவே அடுத்து வரக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு தானே வரப்போகிறார். அப்படியே 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் கீழே இறங்கி நல்ல இடங்களுக்கு தான் வரப்போகிறார். ஆகவே எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரம் தான் இந்த வாரம் அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும். வாரத்தின் ஆரம்பத்திலேயே மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் இருக்கின்றன. என்ன அமைப்பு? வாரத்தின் ஆரம்பத்திலே பௌர்ணமி சந்திரன் அங்கே ராசியிலே இருக்கிறார். ராசி புனிதப்படுகின்ற ஒரு அமைப்பு, மிகப்பெரிய யோக அமைப்பு. அதே மாதிரி 1, 2, 3ஆம் இடங்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இருப்பது பெரிய குறைகள் எதையும் கொடுக்காத ஒரு நல்ல அமைப்பு. தம்பி தங்கைகளால் ஓரளவுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய அமைப்பு. பண வரவு கிடைக்கும். 2ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து ஆட்சியாகவே இருக்கிறார். பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார். அந்த பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்மை எந்த ஒரு அமைப்புலையும் இதுவரைக்கும் கிடைக்க முடியாத அளவிற்கு காசு பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலைமைகளையும், எந்த இடத்துல இருந்து பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, வேலையிலிருந்து வரணும், தொழிலில் இருந்து வரணும், வியாபாரத்திலிருந்து வரணும், இதில் உழைக்கிறேன் அதில் உழைக்கிறேன், எல்லா உழைப்புகளும் அப்படியே கையில் அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. 8, 12ஆம் இடங்கள் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கின்றன. 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். 12ஆம் இடத்துல குரு மறைஞ்சாலும் சுபத்துவமாக சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆகவே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்கள், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் ஒன்றை 10ஆக்க வேண்டும் என்கின்ற எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், ஷேர் மார்க்கெட்டில் எப்படி பண்ணணும், பங்குச்சந்தை, அது மட்டும் இல்லாமல் ஒரு சூதாட்டம் மாதிரியான ஆன்லைன் அமைப்புகள், இந்த மாதிரியான அதுக்காக அந்த லாட்ரி டிக்கெட்டு, ஆன்லைன் ரம்மி, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு உள்ளே போயிடாதீங்க. அது என்னைக்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதில் பணம் சம்பாதிக்க முடியாது. அது எல்லாம் தெல்ல தெளிவானது. இதெல்லாம் ராசி பலனுக்கு அப்பாற்பட்டது. ஆகவே இந்த நேரடியாக தெரியக்கூடிய லாட்ரி டிக்கெட்டு, சூதாட்டம் போன்ற அமைப்புகளுக்கு உள்ளே போகாமல் ஒரு நிலையில் அறிவால சம்பாதிக்கக்கூடிய சில பல அமைப்புகளில் தொடர்புகள் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, பிறந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகள், இருக்கின்ற மாநிலங்களிலேயே நல்லவைகள், நல்ல வீடு வாகனம் போன்ற அமைப்புகள் அமையக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது. இந்த டிசம்பர் 16 22ஆம் தேதியிலான நல்ல வாரம். கடகராசிக்காரர்களுக்கு சூப்பர் வாரங்க. அப்படியே உங்கள் கஷ்டங்கள்லாம் அப்படியே படிப்படியாக கொஞ்சம் தீர்ந்துக்கிட்டு தான் வருதுன்னு சொல்லுவேன். இந்த வருஷம் பிறந்த உடனே உங்களுக்கு அஷ்டமச்சனி 3ஆவது மாதத்துலேயே முடியுது. ஆகவே அஷ்டமச்சனியின் தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு இருக்கின்ற வாரமாக இந்த வாரத்தை சொல்லலாம். வார ஆரம்பத்திலேயே 12ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்தாலும் பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறார். மார்கழி திருவாதிரை, அதாவது ஒரு நிலையில் நல்ல அமைப்பில் பார்த்தீங்கன்னா சூரியன் 9ஆம் இடத்தில் இருக்க, அப்படியே சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்க, 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் கூட பௌர்ணமி அமைப்பு என்பது கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல யோக பலனை கொடுக்க ஒரு அமைப்பு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரமாக இது அமையும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதனில் பார்த்தீங்கன்னா ராசியிலேயே அவர் வலுத்து இருக்கிறார். இதுவரைக்கும் கடந்த 2 வருட காலமாக எது எதில் தோத்து போனீங்களோ, எது எதில் டிஸ்டர்ப் ஆச்சோ, அந்த இடத்தெல்லாம் அப்படியே ரீகன்சிடரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, திருப்பி பரிபரிசீலனை செய்கிறது. எங்கே தப்பு பண்ணோம், எங்கே விட்டுட்டோம், எந்த இடத்துல டூஸ் பண்ணோம், இந்த மாதிரியான சில சுய பரிசோதனை செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் 2 வாரத்தில் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். கடகராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அஷ்டமச்சனி முடிய போகிறது. ஏப்ரல் மாதம், குறிப்பாக மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. அந்த சனி பயிற்சியிலிருந்து கடகராசிக்காரர்கள் மறுபடியும் வீறு கொண்டு எழக்கூடிய அளவிற்கு உத்வேக அமைப்புகளை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். 12, 1, 2 இந்த 3 இடங்களில் சந்திரன் இருக்கிறார். இந்த சந்திராஷ்டம அமைப்புகளும் உங்களுக்கு கிடையாது. இந்த 2ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து இருக்கும்போது பணவரவுகளை கொடுப்பாரு. சிலருக்கு குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்களை அப்படியே தீர்த்து வைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எதிலும் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. பெரிய அளவில் சோதனைகளை பார்த்து கவலைப்பட வேண்டாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அடிக்கடி சொல்லி வர்றேன். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு கூட இப்போதைக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்னேற்றத்தை நோக்கி மனசு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சோதனைகள் தீரக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல சுப வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாப அமைப்பில் பௌர்ணமி சந்திரனாக வலிமையான அமைப்பில் இருக்கிறார். ஆக அது ஒரு நல்ல அமைப்பு. 11ஆம் இடத்துல லாபத்தில் இருப்போது வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மைகள் எப்பவுமே உண்டு. ஆக வெற்றிகள் கண்டிப்பாக இப்போது அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் மிகவும் நிறைவாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். எல்லா லெவல்லையும் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக வலிமையாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே சிம்மத்தினர் எல்லோருக்குமே பெரிய நன்மைகள் இந்த வாரத்தில் உண்டு. அதோட காசு பணம்லாம் வரும். ஆனால் அந்த காசு பணம் வந்தால் கூட அதில் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல 2 நாள் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய சந்திரன் வந்து அப்புறம் அப்படியே 12ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். 12ஆம் இடத்திற்கும் ராசியிலையும் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. ஆகவே சுப செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்தை சொல்லலாங்க. பணம் வரும், ஆனால் அந்த பணம் கையில் இல்லாத மாதிரி சுப செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு 2 கட்டான் தன்மைகள் இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வழக்குகள் சார்ந்த விஷயங்களை இதுவரைக்குமே வெற்றிகளை அடையாதவர்களுக்கு நல்ல வெற்றிகள் அமையக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது. போட்டிகள் பொறாமைகளின் காரணமாக கொஞ்சம் பாதிப்புகளை அடைந்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த போட்டிகள் பொறாமைகள் நீங்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எதையும் இந்த வாரம் நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. உதாரணமா ஒரு வேலை விஷயத்துல கொஞ்சம் பொறாமையா இருக்கிறவங்க, முன்னாடி பின்னாடி பேசுறவங்க, அதாவது நம்மளை முன்னாடி ஒரு நல்ல விதமா பேசிட்டு பின்னாடி வந்து நம்மளை போட்டு கொடுக்குறவங்க, இந்த மாதிரியான ஆட்களை சிம்மராசிக்காரர்கள் இப்போது அடையாளம் கண்டு அவர்களை அப்படியே நம்மளுடைய நட்பை விட்டு விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு. அடுத்த வருஷம் வந்து அஷ்டமச்சனை ஆரம்பிக்க போது நினைச்சா கூட எடுப்புல எல்லாம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கோ அல்லது உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கோ தொல்லைகள் ஏற்பட்டு போறதில்லை. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில காசு கையில் இருக்கிறத புடுங்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும்தான் அவர் சனி செய்வார். ஆனாலும் மற்ற அமைப்புகள் வலுவாக இருக்கின்றதான் சொல்றேன். ஏன்னா குரு மாற போறதும் 11ஆம் இடத்துக்கு தான் மாற போறார். இந்த வாரத்தில் பெரிய சோதனைகள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு குருவின் வீட்டிலேயே இருக்கிறார். ராசிநாதன் குருவின் வீட்டில் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு. குரு 2ஆம் இடத்தை பார்ப்பது அதை விட பெரிய பாதுகாப்பு. ஆக என்ன, பதவி பட்டம் போன்ற அத்தனை விஷயங்களையும் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு வராது. எல்லா நிலைமைகளையும் ஒரு நிதானமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை அப்படியே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக வருகிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் நல்லவைகள் மட்டுமே நடக்கும் என்பதை அப்படியே மனதார உணர்ந்து அதன் மூலமாக நடப்புகள் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்குமே கொஞ்சம் தோல்விகளை அடைந்தவர்கள், காதல் தோல்வி போன்றவைகள் இருந்தவங்க, அக்கா தங்க உறவுகளில் கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடங்கள் இருந்தவங்க, அம்மா கிட்டேயே கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம நினைச்சது ஒன்று அம்மா ஒன்று செய்ய மாட்டேன்றாங்க, அல்லது அம்மா அந்த சொத்தை எழுதி கொடுக்க மாட்டேன்றாங்க, அக்கா அந்த கையெழுத்தை போட மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான விஷயத்துல பெண்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியான வேதனைகள் சோதனைகள் இருந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரம். அம்மா கிட்டேயோ சகோதரி கிட்டேயோ சம்பந்தப்பட்ட பெண்கள் கிட்டேயோ ஏதாவது இந்த வாரத்தில் நீங்க கேட்டீங்கன்னா அது சக்சஸ் ஆகக்கூடிய தன்மைகள் இருக்கு. ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் 16 to 22 வரையிலான நல்ல வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அமைப்பு இந்த வாரம் உண்டுங்க. 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயோடு அவர் சேருவது மிகப்பெரிய யோக அமைப்பு. வார ஆரம்பத்திலேயே 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார், அதுக்கப்புறம் 11ஆம் இடத்திற்கு வர்றார், அதுக்கப்புறம் 12ஆம் இடத்திற்கு வர்றார். சந்திராசிரமம் எதுவும் கிடையாது. ராசியை குறிபார்த்து கொண்டிருக்க ராசி நாதனாகிய புதனையும் குறிபார்க்க சுக்கிரனையும் குறிபார்ப்பது என்பது பருத்தி புடவையாய் காய்த்தது என்பது மாதிரி 1க்கு 2 எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இவ்வளவு நல்லதா நான் சொல்லியும் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கலைன்னா உங்களுடைய ஜாதக தசாபுக்தி அமைப்புகள்ல கடுமையான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவான நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக வாரம்னே அதை சொல்லிடுவேன். 10, 11ஆம் இடங்கள்ல 12ஆம் இடத்துல வார கடைசியில் வர்றார். அதாவது கையில காசு கிடைக்கிற காசை கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். ஆனாலும் சேமிக்கும் அளவிற்கு வருமானம் வரக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். ஆரம்பத்திலேயே 10ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கிறதுனால வேலை தொழில் வியாபாரம் போன்றவைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக இருக்கும். என்ன இருக்கும், வேலையில சந்தோஷம் இருக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். இந்த வாரமே கிடைச்சிராது அப்படின்னா கூட கிடைப்பதற்கான ஆயத்தங்கள் அனுமதிகள் போன்றவைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. எல்லா நிலைமையிலையும் ஒரு ஸ்ட்ராங்கான வேலை, அதாவது டெம்பரரியா வேலை பார்க்குறவங்களுக்கு நிரந்தரமான வேலை, அரசு வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான தகுதிகள் அதற்கான தேர்வுகள் போன்றவைகளை நீங்க தேர்வு பெறக்கூடிய அமைப்புகள், இன்டர்வியூல சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு, ஒழுங்கா பரிசு எழுதக்கூடிய அமைப்புலாம் கண்டிப்பாக உண்டு. இந்த வேலை தான் கிடைக்கணும், இந்த தொழில் தான் பார்க்கணும், இந்த வியாபாரத்தில் தான் முன்னேற்றம் அடையணும் என்பது மாதிரியான தொழில் கனவுகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அந்த தொழில் கனவுகள் பலிக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. எல்லா நிலைமைகள்லையும் உங்களை முன்னாடி எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் அல்லது உங்களுக்கு புறம் பேசுகின்றவர்கள் எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்து சனி இப்போது இருக்கிறார். ஆகவே
பெரும்பாலான அத்தனை கிரகங்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படியே கைகோர்த்து கொண்டு நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்குது. இந்த வாரம் கூடுதல் அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனையும் புதனையும் குரு பார்க்கிறது. யோகாதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா, இது ஒரு பெரிய அமைப்பு. ஆகவே குடும்பத்தில் ஒரு நிம்மதி, தாய் தகப்பன்ட்ட எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மைகள், வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ் எதனா இருந்தால் அந்த கோர்ட்டு கேஸு கூட உங்களுக்கு உங்கள் பக்கம் சாதகமாக தீரக்கூடிய ஒரு அமைப்பு. என அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் நீங்கள் நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகத்தாங்க அமைஞ்சிருக்கு. அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த டிசம்பர் 16 முதல் 22 வரையிலான நல்ல வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 9, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறார். தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறது, அப்புறம் 10ஆம் வீட்டிலே இருக்கிறது, அப்புறம் லாபஸ்தானத்துக்கு வர்றதுன்றத இந்த வாரம் முழுவதுமே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக அமைப்புங்க. ராசிநாதர் 4ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறாரா, அதுவும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. ராசியோ ராசிநாதனோ குருவின் தொடர்புகளில் இருக்கும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்க வேண்டும், நினைத்தது நடக்க வேண்டும், சாதனைகளை செய்ய முடியும் என்பது ஒரு ஜோதிட விதிங்க. அந்த விதி இப்போது உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்யும். படிப்படியாக தான் செய்யும். 2025ஆம் ஆண்டு 3 பெயர்ச்சிகளும் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. இந்த அமைப்பிற்கு அச்சாரமாக முன்கூட்டியே ஏதாவது தெரிவிக்கின்ற ஒரு சில விஷயங்கள் இந்த வாரத்தில் இருக்குங்க. இந்த வருஷம் பிறக்க போகுது, இன்னும் ஒரு 2 வாரத்தில் வருஷம் பிறக்க போகுது. டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து இந்த 22ஆம் தேதி வரையிலான இந்த வாரத்திலேயே படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் உண்டு. 10ஆம் இடத்துல தொழில் மேன்மை, வேலை மேன்மை போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய சந்திரன் அதுக்கப்புறம் 11ஆம் இடத்திற்கும் வந்துடுறாரு. 11ஆம் இடத்துல வரும்போது வாரத்தின் இறுதி நாட்களான வெள்ளி, சனி, இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா நல்ல மேன்மைகள் இருக்கும். போட்டிகளில் ஜெயிக்க முடியும், நல்ல வருமானங்கள் இருக்கும், சோஷியல் மீடியாவில் பேர் எடுக்க முடியும், நல்ல பதிவுகள் போட முடியும். எல்லாவற்றையும் விட மேலாக சோஷியல் மீடியாவில் இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்களை அப்படியே விலக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எந்த ஒரு நிலைமையிலையும் துளாராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல ஆரம்பத்திற்கான முதன்மை வாரமாக இந்த வாரத்தை கண்டிப்பாக சொல்லலாங்க. ஆரம்பத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால சொந்த ஊர் பற்றின கொஞ்சம் நினைப்புகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க ஊருக்கு திரும்பி வரணும், ஊரை பார்க்கணும், அல்லது திரும்பி இந்தியாவுக்கே வந்துடணும், திரும்பி தமிழ்நாட்டிற்கே வந்துடணும் என்பது மாதிரியான எண்ணங்களும் அவ்வப்போது வரும். இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சிலருக்கு பூர்வீகத்திற்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. போய் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்கின்ற மாதிரியான பூர்வீக எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு. அந்த பூர்வீக அமைப்புகள் எண்ணம் பலிக்கக்கூடிய ஒரு ஊருக்கு வந்து போகக்கூடிய 8, 12ஆம் இடம் சுபத்துவம் இருக்கு இல்லையா. அப்போ 12ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் சொந்த ஊருக்கு போய் பார்த்து விட்டு வரக்கூடிய அல்லது குலதெய்வ தரிசனம் போன்றவைகளை செய்து வரக்கூடிய ஒரு நிறைவான நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது இந்த டிசம்பர் 16லிருந்து 22 வரையிலான யோக வாரம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதாவது சொல்ல போனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலேயே, அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3:04 செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6:47 வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3:04 ஆரம்பிச்சிருது. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை கிட்டத்தட்ட 6:47 வரைக்குமே சந்திராஷ்டமம். ஆனால் சந்திராஷ்டமம் இந்த தடவை உங்களுக்கு பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். அதனால பெரிய அளவுகளும் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணியிலிருந்து 4 மணி வரை, அந்த 3 மணியிலிருந்து 4 நிமிஷம் 3 மணி 4 நிமிஷத்தில் இருந்து திங்கட்கிழமை முழுமையாக இருந்து செவ்வாய்க்கிழமை மாலை 6:47 வரை இருக்கின்ற சந்திராஷ்டமம் சுப சந்திராஷ்டமமாகவே வருங்க. பொதுவாகவே சந்திராஷ்டமத்தில் அது நடக்கும் இது நடக்கும்னு கொஞ்சம் பயமுறுத்தல்கள் இருக்கும் இல்லையா. இப்போது சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினால் பெரிய சோதனைகள் எதுவும் அப்படி ஒன்றும் இருக்காதுங்க. ஆனால் அதே நேரத்தில் சந்திரன் 8ல் மறையும் போது கொஞ்சம் மனசு முன்ன பின்ன இருக்கும்ன்றதுனால ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாட்களும் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் தயவுசெய்து எடுக்காதீங்க. பண விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் ஷூரிட்டி கையெழுத்து போடுறது அல்லது இவருக்காக நான் இதை தர்றேங்க கிரெடிட் கார்டை கொடுத்து விடுறது,
நம்ம கிரெடிட் கார்டு தானே, சரி இந்தாங்க இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் தேய்ச்சிட்டு அப்புறமா கொடுங்க என்கின்ற தாராள பிரபுவில் அனைத்துமே இந்த சந்திராஷ்டம நாட்களில் கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக, குறிப்பாக பணம் போன்ற விஷயங்களில் கவனமாக, கையில் விலை உயர்ந்த செல்ஃபோன் வச்சுருக்கிறவங்க அங்கங்கே மறந்து விட்டுடுவீங்க அப்படிங்கிறதும் ஒரு வகை அமைப்பு. ஆனால் அந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆகவே எதிலும் கொஞ்சம் நிதானமாக, கவனமாக, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் மட்டும் சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை தவிர்த்து பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் அதுக்கடுத்த நாளில் செவ்வாய் அதுக்கடுத்து புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு அதுக்கடுத்து ஒரு 4 நாள் இருக்கு இல்லையா, அந்த 4 நாளில் அப்படியே 9ஆம் இடம் 10ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். 9ஆம் இடம் 10ஆம் இடம் என்பது ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு தெய்வீக அனுபவங்கள், தெய்வீக அமைப்புகள், ஒரு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள், தவம், தியானம், யோகா போன்ற அமைப்புகளோடு ஈடுபாடுகள் வரக்கூடிய, கொஞ்சம் எல்லா விதத்திலையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக வாரமாக தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதனால பெரிய அளவில் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை சக்சஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. எல்லா அமைப்புகளிலையும் வெள்ளியும் சனியும் யோகமாக அமையக்கூடிய நல்ல வாரம் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் மத்தியில் உங்களுக்கு சந்திராஷ்டம அமைப்பு ஆரம்பிக்குது. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6:47 இருந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:59 வரைக்கும் அத்தனை பேருக்கும் சந்திராஷ்டமம். அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மாலை 6:47 முதல் வெள்ளிக்கிழமை அதிகாலை மிட்நைட் 1:59 வரைக்கும். அப்போ புதன்கிழமை, வியாழக்கிழமை முழுமையாக உங்களுக்கு சந்திராஷ்டமம். வாரத்தின் நடுப்பகுதி சந்திராஷ்டமம். சந்திரன் தேய்பிரையாக இருந்தாலும் கூட பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார். ஆக என்ன, இந்த புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 2 நாட்களுக்கு மட்டும் மற்றவங்களுக்கு அப்படி உதவி செஞ்சேன், இப்படி உதவி செஞ்சேன், நண்பருக்காக அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன் என்பது மாதிரியான சில விஷயங்கள் வேண்டாம். ட்ராவலில், நைட்டில் பயணத்தில் ஒரு நகை கொண்டு போகிறவங்க, பணம் கொண்டு போகிறவங்க கொஞ்சம் கவனமாகவே கண்டிப்பாக இருக்கணும். எதுலேயுமே ஒரு உஷாராக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் வார்த்தையில் விடுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் கொஞ்சம் கோவப்பட்டு திட்டிடக்கூடாது. அந்த புதன், வியாழன் இந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் நாக்கு, வாக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி லைஃப்பை பாதிக்கின்ற முக்கியமான முடிவுகள் இந்த புதன், வியாழன்கிழமையில், அதாவது வேலையை விடுறேன், தொழிலை ஆரம்பிக்கிறேன், இன்னாரை போய் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிறேன், அல்லது இந்த இடத்துல வீட்டில் ஒரு விஷயத்தை இப்படி மாற்றுறேன், அப்படி மாற்றுறேன் அப்படின்ட்டு வாழ்க்கையை நெடுங்காலமாக புரட்டி போடக்கூடிய எந்த ஒரு முடிவுகளையும் இந்த சந்திராஷ்டமனால எடுக்க வேண்டாம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமான வலிமையான அமைப்புகள் 12ஆம் இடமும் 2ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்கிறது. 10 12ஆம் வீட்டில் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால தொழில் ரீதியாகவே நன்றாகவே இருக்கும். தாராள செலவுகள் இருக்கும். ஆனால் கடன் வாங்க தேவையில்லாத அளவுக்கு வருமானங்கள் வருங்க. அதாவது செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் ஓரளவுக்கு பணத்தை வைத்து, கிடைக்கின்ற பணத்தை வைத்து, கடன் வாங்க தேவையில்லாமல் கிடைக்கின்ற பணத்தை வைத்தே நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் குருவின் பார்வையில் வலிமையாக இருக்கிறது. அது ஒரு பெரிய யோக அமைப்பு. இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணை யார் என்பது தெரியக்கூடிய அமைப்பு, புதிதாக காதல் வரக்கூடிய அமைப்பு, அல்லது எதிர்பாரான தவிர்த்த கண்டிப்பாக உங்களுடைய விருப்பத்தை, இந்த ப்ரொபோசல்னு சொல்லும் இல்லையா, அந்த விருப்பத்தை நேர்மையான முறையில் தெரிவித்து அதற்கான சம்மதம் வாங்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த யோக வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசி நாட்களில் இப்போது சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 4 நாட்களும் அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது. அதே நேரத்தில் வாரத்தின் இறுதின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை அதிகாலை, வெள்ளிக்கிழமை விடியும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான். வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:59 ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12:55 வரைக்கும் சந்திராஷ்டமம். ஆக இந்த சந்திராஷ்டமம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரைக்கும் ஒரு 2.5 நாள் இருக்கு. அப்போ வாரத்தின் முதல் 5 நாட்கள் அப்படி ஒன்றும் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இருக்காதுங்க. அதை பற்றி கவலைப்படாமல் வழக்கமான நம்ம அமைப்புகளை பற்றியே இது பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதி அமைப்புகள் தான் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வாரத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியது ருணரோக சத்துருஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து இருந்தார்னாலே கடன் நோய், வெதிரி போன்ற அமைப்புகளை தள்ளி வைப்பார் என்பது ஒரு ஜோதிட பலன். ஆகவே வாரத்தின் முதல் 5 நாட்கள் அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகள் இல்லாமல் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ராசி இப்போது கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கிறது. ராசியை
ராசியை குறிபார்க்கிறார் என்றாலும் கூட ராசியிலேயே சுக்கிரன் அமர்ந்திருப்பது, உங்களுடைய ராஜயோகாதிபதி சொல்லக்கூடிய 5-10 கூடிய சுக்கிரன் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு மிக நிறைவான அமைப்புகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. என்ன எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அவ்வளவும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. தொழிலில் நிம்மதி வேணுமா, வேலை மாற்றங்கள் வேணுமா, வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அதை தீர்க்க வேண்டுமா, குடும்பத்தில் அப்படி இருக்கா இப்படி இருக்கிறா, அல்லது வயதிற்கேற்றாற் போல எனக்கு இது நடக்கல, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, திருமணமே நடக்கல, திருமணமாக்கியும் பிரச்சனைகள் இப்படி இப்படி இருக்குது, அல்லது தூர இடத்துல இருக்கிற குடும்பத்தோடு சேர முடியல, அல்லது என்ன இருந்தும் சம்பாதிக்க முடியவில்லை, இது போன்ற அத்தனை அமைப்புகளும் அப்படியே படிப்படியாக மாறுவதற்கான ஒரு முன்னேற்ற அமைப்புகள் அடையாளம் காண்பதற்கான நல்ல யோக வாரமாக இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. இந்த வருஷத்தோட, அதாவது வரப்போகின்ற 2025ஆம் வருஷத்தோட உங்களுக்கு அஷ்டம 7.5 சனி முழுமையாக முடியுது அப்படின்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா. இந்த முழுமையாக முடியும் போது சனி பகவான் ஒரு நல்ல வழியை காட்டி விட்டு போக வேண்டும் என்கின்ற அமைப்பும் இப்போதிருந்தே கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த 5 வருஷமா 6 வருஷமா இருந்து வந்த அத்தனை கஷ்டங்களும் இந்த வருடத்தோடு, இந்த நிறைவான இந்த 2024 முடிய போது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தொட்டது துலங்கக்கூடிய எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய யோக வாரமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பமே 5, 6, 7ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறார். 5ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனாக அவர் இருப்பதும், 6ஆம் இடத்துல அவர் 6ஆம் இடத்துல ஆட்சியாக வேறு எந்த விதமான சந்திரமங்கல யோகம் என்கின்ற ஒரு அமைப்பு அவருக்கு பங்கத்தை கொடுக்காத ஒன்று அமைப்பு. ஆகவே 5, 6, 7ஆம் இடங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது இருப்பது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, ஏதாவது ஒரு நிலையில் தூரமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது பிள்ளைகள் வயதிற்கு ஏற்றாற்போல் இதெல்லாம் செய்யுது அதெல்லாம் செய்யுது, நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குது, அப்படி கேட்க மாட்டேங்குது, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியல, கல்யாணம் பண்ணி வச்சது நல்லா இல்லை, வேலை இல்லை, சரியாக இல்லை, தூர இடத்துல இருக்கிறான், அவன் என்ன செய்யறான் ஏது செய்யறான்னு தெரியல, பெண்ணு என்ன பண்றாங்க தெரியல. இந்த மாதிரி ஆண் பெண் குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நிறைவான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டுங்க. 2 வருஷமா 2023 2024 போட்டு பிரட்டி எடுத்துருச்சு கும்பராசிக்காரர்கள் என்றதை அடிக்கடி சொல்றேன். அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இப்போது வரைக்கும் நன்றாக இல்லை. அவர்கள் எல்லாருக்குமே இந்த வருடத்தின் நிறைவே அப்படியே நிறைவாக இருக்கும். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இந்த ஒரு வாரத்தோட இந்த வருஷம் முடிய போகுது. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மச்சனி விலகுவதற்கான அத்தனை அமைப்புகளையும் அப்படியே ஆயத்தங்களையும் சனி பகவான் செய்வார் என்பதால் பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு யோக வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. கொஞ்சம் செலவுகள் இருக்கத்தான் செய்யும், கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரத்தான் செய்யும். ஆனாலும் எதையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. எதை பற்றியும் பெருசாலாம் கவலைப்பட மாட்டீங்க. சரி இப்படி இருக்கா, சரி அப்படி இருக்கா, அடுத்த வருஷம் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய இதை சமாளிச்சுக்கலாம் என்கின்ற மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு பொறாமை அமைப்புகள், இடர்பாடுகள், பின்னடைவுகள் எல்லாம் விலகப் போகுது. தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த சுணக்க அமைப்புகள், தொழிலே நடக்காமல் இருந்த சூழ்நிலைகள்லாம் அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு அப்படியே படிப்படியாக இனிமேல் எல்லாம் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய ஒரு யோக வாரம் தாங்க இந்த வாரம். ஆரம்பத்திலேயே 6ஆம் இடத்தில் இருக்கிறதுன்றது சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது ஒரு பெரிய யோக அமைப்பு. கடன் பத்தின கவலைகளில் இருக்கக்கூடியவர்கள், ஏடாகுடமா எவ்வளோ இருக்கே, இத்தனை வருஷம் இருக்கே, இப்படி அடைக்கணுமே அப்படி அடைக்கணுமே என்கின்ற மாதிரியாக கடன் அடையக்கூடிய சூழல்களே இப்போது இல்லையே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ற மாதிரியான சிக்கலில் இருக்கிறவர்களுக்கு பரம்பொருள் ஏதாவது ஒரு வழியை காட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும். நல்ல வாரங்க அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. மீனராசிக்காரர்களுக்கு 4, 5, 6ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறார். வாரத்தின் ஆரம்பத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறது. 5 குடையவர் 4ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். வீடு வாகனம் வாசல் போன்ற அமைப்புகளில் மீனராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு. அதாவது வீடு வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும், சொந்த வாகனம் வாங்கணும், இருக்கிற வாகனத்தை வண்டியை மாற்றணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் முயற்சிகளில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் அவைகள் நிறைவாக பலிக்கக்கூடிய அமைப்பு. வாரத்தின முதல் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை, திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளைக்குள்ளே அது முடிஞ்சிடுற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மாத வாடகை கூட கட்ட முடியலைங்க, 2 மாசமா வாடகை பாக்கி, 2-3 மாசமா இஎம்ஐ கட்ட முடியல. இந்த மாதிரி வீடு சார்ந்த விஷயங்களில் கவலையை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தின் கடைசிக்குள்ளேயே, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்குள்ளேயே வீடு பற்றிய
வண்டி பற்றிய பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அம்மா கிட்ட ஏதாவது ஒரு அனுமதியை கேட்டுட்ருக்கிறேன், ஒரு விஷயம் கேட்டுட்ருக்கிறேன், அம்மா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க, அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த வாரத்தில் அம்மா என்கின்ற ஒரு தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு அனுமதியை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே 4ஆம் இடத்துடைய மிக அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைவதால் கடந்த காலத்தில் சோதனைகளை அனுபவித்து கொண்டிருந்த, சொந்த ஊரிலிருந்து நல்ல தகவல்கள் வராத, பங்காளிகள் சண்டைகள் போன்றவைகள் இருந்த, பங்குச்சந்தை போன்றவைகளில் லாஸ் பண்ணியிருந்த, பாக்கியங்களை இழந்திருந்த அத்தனை மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக வருது. மீனராசிக்காரர்கள் பெரிய அளவில் கஷ்டப்படக்கூடாத ஒரு நல்ல வாரம் தான் இந்த வாரம். ஆனாலும் நான் அடிக்கடி சொல்கிறது அடுத்த வருஷத்துக்கு தான் சொல்லுவேன். அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போது, இப்போதே இன்னும் 2-3 மாதத்திலே ஏதாவது ஒரு அறிமுகங்கள்லாம் வரத்தான் செய்யும். வாங்க இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, 10 ரூபா கொடுங்க, 5 ரூபா கொடுங்க, 1 லட்சம் கொடுங்க, 10 லட்சம் கொடுங்க, இதை டபுள் ஆக்கிடலாம், ட்ரிபிள் ஆக்கிடலாம், அப்படி இப்படின்னு ஏமாத்து வேலைகள் இப்போது ஜென்மச்சனியில் ஆரம்பிக்கும். தயவுசெய்து யாரையும் நம்பிடாதீங்க. இப்போதிருந்தே உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய சக்தியை மட்டும் நம்புங்கள். அடுத்தவரை நம்பக்கூடிய அமைப்புகள் எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. அடுத்தவரை நம்பி செய்யக்கூடிய எந்த விஷயம் சக்ஸஸ் ஆகாது. என்னுடைய வீடியோ கண்ணில் படுறதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக யோகம் உண்டு. பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அனுபவிக்கிற நேரத்தில் பழைய வீடியோவை பார்ப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தாலும் சொல்லியிருக்கிறாரு, நம்ம கவனிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். ஆகவே அடுத்த வருடம் ஜென்மச்சனி ஆரம்பிப்பதற்கான சில பல அறிமுக அமைப்புகளை உங்களுக்கு தரக்கூடிய சில நிகழ்வுகள் இப்போதே நடக்கும். ஆகவே கிரகங்கள் தரக்கூடிய சில மாற்றங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே எதிலையுமே மீனராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாகவும் அமைந்திருக்கிறது இந்த வாரம்.